திட்டம் பார்க்குறது எப்படி அப்படின்னு பார்க்கலாம். அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கலாம். வசூல் பட்டியலில் போயிருக்கலாம். சாட்டர்டேங்கிற லைன் எடுத்துக்கலாம். டிஓபின்னு இருக்குது. இது முன்னிருப்பு. இப்போ காலையில் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஒரு 10,000 நான் கொண்டுட்டு போகிறேன் லைனுக்கு. சேமிக்கவும் கொடுத்துக்கலாம். வசூல் பண்ணுறோம். ₹1250 கலெக்ஷன் வந்திருக்கு. நம்ம வீட்டிலேருந்து நம்ம ₹10,000 கொண்டு வந்தோம். டோட்டல் வந்து ₹11,250ங்கிறது திட்டம். அது வந்துடுச்சு. இப்போ நம்ம ஒரு கஸ்டமருக்கு லோன் கொடுக்குறோம். இப்போ இந்த கஸ்டமருக்கு நம்ம வந்து ஒரு ₹10,000 லோன் கொடுக்கலாம். லோன் ₹10,000 கொடுத்துருக்குறோம். பில் அமௌண்ட் ₹500 எடுத்துருக்குறோம். பேலன்ஸு ₹1,750 இருந்ததுன்னா நமக்கு திட்டம் சரின்னு அர்த்தம். இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு வந்து எந்தெந்த கஸ்டமர் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா வந்து இந்த கலெக்ஷனுங்கிற இடத்துல டச் பண்ணுறீங்க. டச் பண்ணும்போது தினசரி விவரத்துக்குள்ளே வந்துடும். இந்த இடத்துல எந்தெந்த கஸ்டமர் கொடுத்துருக்காங்கிறத நம்ம டீட்டெயில்ஸாக பார்த்துக்கலாம். லோன் கொடுத்துருக்கிற கஸ்டமர் என்னங்கிறத இந்த இடத்துல பார்த்துக்கலாம். இங்கே டேஷ்போர்டுலேயும் வந்துடும். இந்த கலெக்ஷனுங்கிறது மேலே டச் பண்ணும்போது இன்றைக்கி வசூல் எந்தெந்த லைனில் எவ்வளோ வந்திருக்குதுங்கிறது வந்துடும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒருத்தர் காலையில் வந்து வார லைன் வச்சுருப்பாங்க, சாயங்காலம் டெய்லி லைன் வச்சுருப்பாங்க. இப்போ சாயங்காலம் டெய்லி லைனுக்குள்ளே வரலாம். இப்போ டெய்லின்னு வச்சுருக்கேன். இதில் ஒரு கஸ்டமருக்கு நம்ம லோன் கொடுக்கலாம். சதீஷுங்கிற கஸ்டமருக்கு நான் வந்து லோன் கொடுக்குறேன். ஒரு 5,000 கொடுக்குறேன். சேவ் கொடுத்துக்கலாம். இன்னொரு கஸ்டமர் குமார்னு கொடுத்துக்கலாம். இவங்களுக்கு ஒரு ₹2,000 கொடுக்குறேன். இவங்களுக்கு தேதி வந்து நேற்று தேதியில் கொடுக்குறேன். இப்போ இந்த குமாருங்கிற கஸ்டமர் இப்போ நமக்கு ₹40 வந்து கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு ₹40 நம்ம இந்த குமாருங்கிற கஸ்டமருக்கு ₹40 வர வச்சுக்கிறோம். இப்போ இங்கே டேஷ்போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா சாட்டர்டேங்கிற லைனில் காலையில் வந்த வசூல் ₹1,250. இந்த டெய்லி வசூல் வந்து ₹40. இது ரெண்டும் சேர்த்து டோட்டலாக காட்டிடும். இந்த இடத்துல லோன் கொடுத்தது டோட்டலாக காட்டிடும். இப்போ இந்த இடத்துல வந்து இந்த வசூலுங்கிறத டச் பண்ணிங்கன்னா நேராக இங்கே வந்துடும். இங்கிருந்தும் பார்த்துக்கலாம். லோனுங்கிறத டச் பண்ணிவிட்டு நம்ம எந்த லைனுங்கிறத டச் பண்ணோம்னா நேரடியாக இங்கே செலுத்தப்பட்டதுக்குள்ளே வந்துடும். இங்கேயும் பார்த்துக்கலாம். மொத்த திட்டம் பார்க்கணும் அப்படின்னா அறிக்கைகள்ங்கிறதுல வந்துடலாம். அதில் திட்டங்கிறதுல வந்துடலாம். நீங்கள் காண்க அப்படிங்கிறத கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து இன்றைய திட்டம் வந்துடும். இன்றைய வசூல் எவ்வளவு, இன்றைய வட்டி எவ்வளவு, இன்றைய மகிமை எவ்வளவு, மொத்த வருமானம் என்ன, இன்றைய திட்டம் மொத்தமாக வந்துடும்.